போதையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு உன்னதமான இலக்கினை நோக்கி நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை தலைமையிலான தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் நம்மளுக்கு இந்த போதையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மூலியமா நம்மளோட மாணவ மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை தெரிவித்து அவங்க மூலியமா அவங்கள ஒரு தூதுவர்களா அனைத்து இடங்களுக்கும் அனுப்பி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வருகிறோம். இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு பொள்ளேரி அரசு கலைக்கல்லூரியில் இன்னைக்கு இந்த திட்டத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம். இது மூலியமா இங்க இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம பல்வேறு போட்டிகள் நடத்தி அவங்க மூலியமாவே இதை ஒரு விஷயங்களை சமுதாயத்துக்கு தெரிவிக்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் இன்னும் ஒரு 10 பேருக்கு போய் சொல்லி இந்த மாவட்டம் முழுவதும் இந்த திட்டங்கள் இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் நம்ம ஒரு கேம்ப்ஸ்லாம் நடத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம கிராமங்களில் அங்கே இருக்கிற முக்கியமான இடங்களில் பார்க்ஸ், பஸ் ஸ்டாண்ட், இந்த அனைத்து இடங்களிலும் இந்த பேரணி மற்றும் விழிப்புணர்வு பதாகைகள் மூலியமா இந்த திட்டத்தை நம்ம இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். அது போக இந்த போதை பொருட்கள் நம்ம போதை பொருட்களை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம காவல்துறை மூலியமா பல்வேறு இடங்களில் நம்ம ரைட் பண்ணி ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 1 மந்த்ல மட்டும் நம்ம 1300 ரைடு நம்ம அனைத்து இடங்களிலும் நடத்தி ஒரு 350 கிலோ கஞ்சா நம்ம பறிமுதல் செஞ்சிருக்கிறோம். நம்ம திருவள்ளூர் எஸ்பி லிமிட்லையும் சரி, சிஓபி ஆவடி அவர்களோட லிமிட்லையும் சரி. அது போக சப்ஸ்டன்சஸ், டேப்லெட்ஸு, மெத்து முதலியான சப்ஸ்டன்சஸ், இந்த சப்ஸ்டன்ஸும் பல்வேறு இடங்களில் நம்ம செக் போஸ்ட், நம்மளுக்கு மட்டும் ஒரு 6 செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்லேயும் ரவுண்ட் த கிளாக் 24x7 நம்ம காவலர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் மூலியமாக ரைட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். முக்கியமாக நம்மளுக்கு இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேருந்து மினிமம் ஒரு 500 மீட்டரில் அனைத்து இடங்களையும் நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி அங்கே போதைப் பொருட்களே விற்கக்கூடாது. அப்போக இந்த இதை மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஏதோ ஒரு கடைகள்லையோ இல்லை நிறுவனங்கள்லையோ இந்த போதைப் பொருள் விற்றா முதல்ல அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு 30 நாட்கள் க்ளோஸ் பண்ணி ஃபைன் போடுறோம். 2வது 3வது தடவை அதை ரிப்பீட் பண்ணால் மொத்தமாக அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த கடையை பெர்மனெண்ட்டாக சீல் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். நன்றி. இப்போ விழலை, அது போன மலையில் விழுந்திருக்கு. பட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கான என்ன ஸ்திரத்தன்மை என்னங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் ஆரணியாத்தில் எந்த இடங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இது என்னன்னா பேசிக்கலி இது நம்ம வீட்டில் வளர்க்குற மாடு தான், தெருவில் உள்ள மாடு இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வளர்க்குற மாடை காலையில் விட்டுட்டு ஈவினிங் இது பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு கேட்டில் பவுண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எங்கெங்கெல்லாம் இனி மாடு ரோடுகளில் தெரியுதோ அதை நம்ம நகராட்சி மற்றும் ஊராட்சி ஊழியர்கள் மூலியமாக அதை பிடித்து வைத்து முதல் தடவை ஃபைன் போடுறோம். 2வது 3வது தடவை அதே ஆளுங்க திருப்பியும் பண்ணாங்கன்னா அந்த மாடுகளை பர்மனெண்ட்டாக கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு நம்ம ஏலம் விடுற மாதிரி பிளான்ஸ் கொண்டு வரோம். கள்ளசாரைன்னு சொல்லவே இல்லையேங்கிறது அன்ஆத்தரைஸ்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா சப்ஸ்டன்ஸ் என்ன மிக்சர்னே தெரியாமல் ஆட் பண்ணி அதனால பல டெத்ஸ் நடக்குது. அதை முதல்ல நம்ம தடுக்கணுங்கிறது தான் நம்ம தமிழக அரசு நோக்கம். அதை நோக்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம் சார். தம்பி, ஆமா நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் தெரியுமா உனக்கு? ஆமா, எதுக்காக வந்திருக்கோம் சொல்லுங்க. போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை நான் முழுமையாக ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன். முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களுக்கும் இந்த திட்டம் எல்லா முன்னாடியும் போகணும், எல்லாருக்கும் சேரணும்.
நம்ம போதையினால ஏற்படும் தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் தடுத்து நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து போதையில்லா ஒரு மாநிலமா மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோடி திட்டத்தினை வந்து நம்ம தமிழக இரண்டாம் ஆண்டு அரசியல் அறிவியல் துறை இரண்டாம் ஆண்டு கணினி பயன்பாடு எம்ஜிஎம் மீன்வளத்துறை இரண்டாம் பரிசு கோல போட்டி வாங்க நீங்க